எல்லாம் பெஸ்ட். இல்லை என்றால் நீங்கள் அஞ்ஞானி லிஸ்டில் நீங்கள் வருவீங்க. உற்சவமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவி இயேசுவிடம் இளைப்பாற. தாக உள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவே இயேசுவிடம் இளைப்பாற. ஆண்டவரை பாருங்க, ஒரு ரட்சிப்பை கொடுக்க போறார். ஒரு விபச்சார ஸ்திரீக்கு ரட்சிப்பை கொடுக்க போறார். அவ கிணத்துல தண்ணி கோரி நிற்கிறார். ஆண்டவர் போறாரு, தாகமாக இருக்கிறேன் தண்ணி கொடுன்னு. அவர் சொல்ல, நான் உங்களுக்கெல்லாம் தண்ணி தர முடியாது. அப்போ விசாரிக்கிறார், உனக்கு எத்தனை புருஷன்னு கேட்குறேன். முதல் கேள்வி அதுதான், உனக்கு எத்தனை புருஷன்? இப்போ எத்தனை பேர் இருக்கு? நான் உங்க கூட ஒருத்தன் தானே இருக்கான். 3 பேர் எங்கே போனாங்க? அழகாக கேட்குறார். விசாரிக்கிற தேவன், பாவத்தை விசாரிக்கிற தேவன். பாவ விசாரணை இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை. இதான் சத்தியம். ஆனால் அந்த மகளுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவருக்கு தண்ணீர் தாகம் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுகிற தாகம். ரட்சிக்கப்பட வேண்டும், உண்மையை உணர வேண்டும், மெய்யான தேவனை காண வேண்டும். அந்த கிறிஸ்துட்ட போகக்கூடாது, கர்த்தாக்கள்கிட்ட போகக்கூடாது, விக்கிரத்திட்ட போகக்கூடாது. பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை பற்றி என்னிடத்தில் வா. இதான் அழைப்பு. அங்கே அப்படித்தான் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய பாவத்தை எல்லாம் விசாரித்த பிறகுதான் அவளுக்கே மன்னிப்பை கொடுத்தார். இப்போ நம்முடைய பாவங்களை விசாரிக்கால் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்குமா? யோபு 10:5 வாசிப்போம். யோபு 10:5. நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி, நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி, என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறீர். என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறார். திரும்பபடி, நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி, நீர் என் அக்கிரமத்தை கிண்டி 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 கிளப்பி கிளப்பி கிளப்பி, என் பாவத்தை ஆராய்ந்து, என் பாவத்தை ஆராய்ந்து 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 விசாரிக்கிற தேவன். இதான் நம்முடைய தேவன். உச்சமா ஒரு கைத்தாளம் கொடுங்க. ஈஸியா மன்னிப்பு இல்லை, விசாரணை இல்லாமல் மன்னிப்பு இல்லை. விசாரிச்சு தான் கொடுக்குறாரு. யோபுவே சொல்கிறான், வேறு அக்கிரமத்தை கிண்டி கிளப்புகிற தேவன். நான் சும்மா இருந்தாலும் இன்னென்ன அக்கிரமத்தை நீ செஞ்சிருக்கிற, இன்னென்ன அக்கிரமங்கள். அக்கிரம பாவம்னா என்ன? நிறைய பேர் அக்கிரமம் ஒருவரில் சொன்னால் புரியாது. அக்கிரமம்னு என்ன சார்? உங்கள் வாய் அக்கிரமங்களை பேசுமோ? எஸ் ஆர் நோ? கேட்கல சார். கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு எல்லாரும் ஒன்று தான். உங்கள் வாய் அக்கிரமத்தை பேசுமோ? பேசும். அப்போ அக்கிரம பாவத்துக்குரியவர்கள், அக்கிரமங்களை பேசுகிறவர்கள். இந்த அக்கிரமங்களுக்கு நான் டெஃபனிஷன் கொண்டு கொடுங்களேன். எல்லாரும் மைக்கில் விளக்கி கொடுக்கட்டு. நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் அங்கே கொடுக்குறேன். அக்கிரமங்கள்னா என்ன? அக்கிரமக்காரனே, அக்கிரமக்காரியேன்னு சொல்லுவோம்ல. இங்கே 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 கேள்வி, இங்கே ஆன்சர், இங்கே. இவர்கள் தோத்தா உங்கள் சைடில் வரேன்.
சொல்லுங்கள் சிஸ்டர், அக்கிரமங்கள்லாம் என்ன? அக்கிரமத்தை பேசும் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள். அதான் அக்கிரமங்கள்லாம் என்னென்ன அக்கிரமங்கள் அந்த வாயிலிருந்து வரும்? ஒரு குழு கொடுங்க சிஸ்டர், மீது நான் ரோடும் போட்டுறேன். ரொம்ப கோபத்தோட யார்கிட்ட பேசுவீங்க? சரி, கோபம் வந்து அக்கிரமம் கிடையாது. நான் அக்கிரமம் வேற, கோபம் வேற. நான் அக்கிரமத்தை தான் கேட்டேன். புருஷனை அடிக்கிறது ஒரு அக்கிரமம்னு வச்சுக்கலாம், புருஷனை கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு அக்கிரமம்னு வச்சுக்கலாம். ரெண்டு உண்டு அவங்கள்ட்ட. சைலண்டாக இருக்காங்க. அடிக்க மாட்டீங்க, பூ போட்டு தொழுவீங்க. இனி அவரை விசாரிச்சா தெரியும். சரி, நமக்கு இப்போ அக்கிரமம் தான் சப்ஜெக்டு. உங்களை அக்கிரமக்காரின்னு சொல்லலை, அக்கிரமம் செய்யறவங்களை சொல்லலை, அக்கிரமத்தை விளக்க தான் கேட்டேன். அக்கிரமம்னா என்ன? பிரதர் நீங்கள் சொல்லுங்க. எப்படி? மற்றவங்களுக்கு பொல்லாப்புகளை செய்கிறவர்கள், மற்றவர்களை துன்பப்படுத்தி சந்தோஷத்தை பார்க்கிறவர்கள் அக்கிரமக்காரர்கள். அடுத்து சொல்லலாம் வழக்கம். பிறருக்கு கேடு விளைவித்தல், துன்பத்தை விளைவித்தல். இந்த எலும்புள்ள நாக்கிற்கே அதில் நிறைய காரியங்களை பேசி கலவரங்களை ஏற்படுத்தி சந்தோஷம் அடைகிறது அக்கிரமம். இனி வேற சொல்லலாமா? சரி, உங்க பாயிண்ட் சொல்லு. நீ சொல்லு, அக்கிரமம்னா என்ன? அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது. என் பொண்டாட்டி இருக்கா, என்ன இருக்கா? ஒருத்தி தானே? ஒருத்தி தான். ஒரு காலத்தில் இந்த தப்பு பண்ணுற பெண்களை பார்த்தாச்சுனோ, இந்த மைக்கில் சொல்லக்கூடாது, முதல் எழுத்தானு சொல்லிய தே டாட் 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 கடைசியில் யா. அவ தப்பு இல்லை, நான் பாவம் செய்யல. என்னோட பாவத்தை கண்டதுமே யோ அப்படிப்பட்டவான்னு சொல்லுவான். அது விசுவாசி. அது மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி அலங்கோலமாக உடுத்திருந்தாலும் அப்படி தான் சொல்லுவான். சபையில் வர பலரும் பல ரூட்டில் வந்தாங்க அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, ஒழுங்காக தான் வரீங்க அப்படி சொல்லுவா. அப்போ இவருடைய வாய் அக்கிரமத்தை பேசி இருக்கிறது. பிறரை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது இல்லையா? விபச்சார காரியம் எனக்கு விசுவாசி தான், அக்கிரமக்காரனும் எனக்கு விசுவாசி தான். நம்ம சபையில் வந்தால் அவங்கள மாற்றுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுக்காக ஒரேடியாக தலையை வெட்டுற மாதிரி பேசக்கூடாது. அந்த பாவத்தை இவள் செய்தாள், அப்போ இவ அக்கிரமக்காரி. உற்சவமா கையை தட்டுங்க. பிறகுதான் சொல்லி புரிய வச்சு திருத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த அக்கிரமம் நம்முடைய வாயை பேசக்கூடாது. நம்ம வேத வசனத்தை தான் தியானிக்கணும். இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிக்கணும். இது அடுத்த வீட்டு பிரச்சனையெல்லாம் நீங்கள் தியானிக்க கூடாது. சிலருக்கு அடுத்த வீட்டு காரியம் பேசினாதான் உறக்கமே வரும். அப்ப அஞ்ஞானிகள், அக்கிரமக்காரிகள், அக்கிரமக்காரர்கள். புருஷன் நிம்மதியா தூங்கலானிலே ஒரு கோட்டர் வாங்கி சொருகிட்டு வீட்டுக்கு வருவான். இஞ்சி இருங்க பக்கத்து வீட்டு காரியம் இருக்கா இல்ல, அங்க பயங்கர சண்டை, சரியா இருக்கும். அவன் எடுத்து போட்டு 4 கொடுத்தான், சந்தோஷத்தை பகிர்ந்து உள்ளது. அப்ப அக்கிரமத்தினால் வருகிற சந்தோஷம் அற்ப பிசாசுகளேன்னு நான் சொல்லுவேன். இவர்களை எல்லாம் அடுத்த வீட்டில் அடி நடந்தா உங்களுக்கு என்னையா என்ன செய்யணும்? ஓடி போய் ஜபாரே நின்று, ஆண்டவர் அந்த குடும்பத்தினுடைய சண்டையை நீர் சொஸ்தமாக்கி சமாதானத்தை கொடுங்கப்பா, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது ஆண்டவரே, அவன் கோபத்தில் அடிச்சு அவள் விழுந்து சாகக்கூடாது. நமக்கு எதிரியா இருந்தாலும் அப்படி ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் இல்லைன்னா நீங்கெல்லாம் பிசாசுகள் தான், அஞ்ஞானிகள் தான், அக்கிரமக்காரர்கள் தான். அது மாதிரி ஒருவேளை அடுத்தவன் வந்து ஆசீர்வதிச்சான், ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு வச்சுக்கிடுவோம்.
எப்போ பார்த்தாலும் நமக்கு அவனுக்கு மட்டும் ஆண்டவர் வாரி 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 கொடுக்குறாரு. நானும் ஜீவலிக்கு போய் 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 இருக்காரலாம், காலியாகிறதா இல்லாமல் வேற ஒன்றும் நடக்கலை. இப்படி பேசினா நீ ஒரு அக்கிரமக்காரன். எரிச்சலின் ஆவி, இதுக்கு பேர் என்ன? எரிச்சலின் ஆவி. அவங்க நல்லா இருக்காங்களா? ஆண்டவரே இன்னும் அவர்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்காமல் வேறு யார் கொடுப்பது என்று சொல்லி ஜெபிக்கணும். அப்படின்னா நீ கிறிஸ்தவள், நீ கிறிஸ்தவன் இல்லைன்னா நீ அந்தி கிறிஸ்து. நீ கர்த்தாக்களின் புத்திரி, கர்த்தாக்களின் புத்திரன், விக்கிரகத்தின் புத்திரன். என்ன வெளியரங்கமா வேஷம் போடுவான், நீ கிறிஸ்தவ ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம். அவங்கள விட சுபாவத்தில் மோசமாக இருப்பாங்க. அவங்க தெய்வங்கள் அவங்க எப்படி கும்பிடுவாங்க தெரியுமா? எவ்வளோ பக்தியாய், எவ்வளோ ஒழுக்கமாய். நம்ம இல்லை முடிஞ்சால் காலையில் எழும்பி விபச்சாரத்தை பண்ணிட்டு மத்தியானம் சபையில் அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா கர்த்தரை துதிப்போம். இதை நம்ம சுபாவம். அது நமக்குள்ள இருக்கிற இந்த தீட்டுகள், இந்த அக்கிரமங்கள் நம்மை விட்டு அகன்று போகணும். அப்போதான் முழு கிறிஸ்தவன். இல்லைன்னா அறவைக்காடு. ஏசு ஆண்டவர் சொல்லுவார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன். நல்ல வேகாத சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க, வாந்தி வருமோ வராதா? கெட்டு போன உணவை சாப்பிட்டு பாருங்க, வாந்தியும் பேதியும் சேர்த்து வருமோ வராதா? வரும். ஆகவே நீங்கள் திருந்த வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாவு தேவனை துதிப்பதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், ஒரு ஊற்றில் கெட்ட தண்ணீர் வராது, நல்ல தண்ணி வராது. ஒன்று கெட்ட தண்ணி வரும், இல்லை நல்ல தண்ணி வரும். ஆனால் நம்ம நாவில் நல்லது இங்கே தான் இருக்குது, கெட்டது இங்கே தான் இருக்குது. ஊற்று தண்ணியை விட மோசம் நம்ம திருந்த வேண்டிய நிறைய இருக்குது. திருத்தப்பட வேண்டும். திருந்தி வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. திருந்தாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை இல்லை. ஏதோ தேவைகளுக்கு அல்லேலூயா சொன்னால் ஒன்றும் நடக்காது. மனம் திருந்தலுக்கு அல்லேலூயா சொல்லுங்க, வீட்டில் பணத்தை வச்சு நிரப்புவார். நீ மனம் திருந்துறதுக்கு போராடு. வீட்டு பீரோவில் பணமாக வைப்பார். உச்சமாக கையை தட்டுங்க. 2020 ஒரு முதல் உபவாச கூட்டம். நீங்கள் போகும்போது வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு பீரோ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். என்ன ஒரு திருத்தம், என் கடையில் இருக்க பீரோ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனால் படிப்பறிவு கம்மியான கூலி வேலை செய்கிற ஒரு கணவன் மனைவி ஒழுங்காக வருவார்கள் அந்த காலத்தில். அவங்க போய் என்ன திங்கள் சந்தையிலவே ஒரு பீரோ வாங்கிட்டு போனாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு வியாபாரம் போச்சு. ஆனால் அங்கே அவங்க பீரோ வாங்கிட்டாங்க. வேறு யாரும் பீரோ வாங்கலை. அந்த 2021 20, 21 அந்த 2 வருஷத்தில் ஒரு நாளோட உபவாச கூட்டம், ஃபஸ்ட்டு உபவாசம். கஜானாவை நிரப்ப போகிறேன்னு சொன்னார். யார் பீரோ தனியாக செஞ்சதோ இல்லை விலைக்கு வாங்கினது உண்டோ? கிடையாது. வாங்கிட்டுன்னா நிரப்பி இருப்பார். அவர்கள் ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு அந்த லேடி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அங்கே ஆசீர்வதிச்ச பிறகு அவங்க இந்த பக்கம் வரவே இல்லை. ஆனால் ஃபோனில் சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். பாஸ்டர், நீங்கள் சொன்னபடி நாங்கள் அன்னைக்கு பீரோ வாங்கிட்டு தான் போனோம். இப்போது 2வது பீரோ வாங்க போகிறோம். கையை தட்டுங்க, உண்மை சம்பவம். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணுவாங்க? பீரோவில் வைப்பாங்க. நம்ம 500 ரூபா சம்பாதிச்சா ஏடிஎம்மில் போடுவோம். யாருக்கு யாக்கு இருக்கு? பாட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் செல்ஃபோன் என்ன சொந்தமாகும். யார் இந்த செல்ஃபோனில் பாட்டு பாடுது? யார் இருக்குது? ஆஃப் பண்ணுங்க சிஸ்டர். சர்ச்சுக்குள்ளே இந்த சத்தம் கேட்கக்கூடாது. சுவிட்ச் வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாருங்க. அது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து கீழ்ப்படியணும். நீதிமொழிகள் 13:13 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவன் எவனோ பலன். பலன்
திருப்பி போட்டால் பலன். பலன்னா பயன், நிறைய கிடைக்கும்னு அர்த்தம். பலன்னா நிறைய நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். திருவசனத்து நடுங்கினாலே போதும், சம்பாதிச்சு தர்றது அவர். நீங்கள் என்ன சம்பாதிப்பீங்க? ஒரு டிசென்ட்ரி தந்தால் அவர் ஸ்கூலுக்கு போக முடியுமா? ஒரு டிசென்ட்ரி தந்தால் வேலைக்கு போக முடியுமா? ஒரு ஜுரம் தந்தால் எழுப்பி போக முடியுமா? முடியாது. ஒரு சுகத்தை கொடுக்குறவர் தேவன். அந்த சுகத்தை கொடுக்குற தேவனுக்கு தசமத்தில் கொண்டு கணக்கு பார்த்து கட்டுங்க, கொட்டுங்க, கட்டாதீங்க, கொட்டுங்க. ஆனால் இதுக்கும் ஒரு தனியாக பிட் எடுத்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உண்மையை தான் சொல்லுகிறேன். வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருப்பதற்கே நீங்கள் தசமாகலாம் சரியாக கொடுக்கலாம். சுவாச காட்டு சோசிக்கிறோமா இல்லையா? காசு கொடுத்தா சோசிக்கிறோம். ஆற்றுல போய் முங்குறோம் இல்லை, கொடுக்கலாம் இல்லை. என்ன சார் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஏழைகளுக்காக கொடுத்துருங்க. ஆனால் தசமாகலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஒன்று ஏழைக்கு, இல்லை என்ற கடவுளுக்கு. ரெண்டையும் செய்யாதவன் சபிக்கப்பட்டவன், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ அஞ்ஞானி, கொடுக்காதவன் அஞ்ஞானி லிஸ்ட்டில் வருவான். ஒன்று தசமாதி எவ்வளோ வருமானம் வருதோ கணக்கு பார்த்து ஒரு பிச்சைக்காரனுக்கோ, ஏழைக்கோ, ஊத்திரப்பட்டவனுக்கோ, கல்யாணக்காத பொண்ணுக்கோ, விதவிக்கோ, கைமண்ணுக்கோ கொடுங்க. முடிஞ்சால் ஊழியத்துக்கு கொடுங்க. இல்லைன்னா அப்படியா கொடுத்து திருப்தி அடைங்க. ஆனால் அதில் நீ சாப்பிடவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தசமத்தில் நீ சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டின்னா நீ செத்துன்னு அர்த்தம். மற்ற ஊழியக்காரன் வேறு மாதிரி கொஞ்சி பேசுவான். நோ, இதுதான் உண்மை. நடக்கும், நடத்தி காண்பிப்பார். உடனே தசமாதம் வாங்கிறதுக்காக சொல்கிறேன்னு இல்லை, தசமாதம் வாங்கிறதுக்காக சொல்கிறேன்னு இல்லை, தசமாதம் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கணும் என்பதற்காக சொல்லுகிறேன். உச்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவன் அஞ்ஞானி லிஸ்டில் வருகிறான், கொடுக்காத அஞ்ஞானி லிஸ்டில் வருகிறான். அவன் நிலை நிற்க மாட்டான். வேதம் என்ன சொல்கிறது? மரண பரியந்தம் நிலை நிற்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவவிருட்சத்தின் கனிகள், ஜீவவிருட்சத்தின் கிரீடம் கொடுக்கப்படும். நிலை நிற்கிறவன் யார்? நிலை நிற்கிறது? சங்கீத